நண்பர்களே, உங்களுடைய வீடியோ ப்ராஜெக்ட்ல ரஃப் கட்ட பண்றதுக்கு மட்டும் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க? இதே ப்ராசஸை ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல சிங்கிள் கிளிக்ல பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்? எஸ், ரீகட்ன்ற இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளால அதை ஈஸியாவே பண்ணிக்க முடியும். எப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பர்பஸ் தான். இதுல நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க கொண்டு வந்து போடுற வீடியோல இருக்க சைலன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ரஃப் கட் மட்டும் ரெடி பண்ணி கொடுக்கும். செகண்ட், இதோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னாலும் சிம்பிள் தான். மேல இங்க வியூவர் இருக்கு, கீழே இங்க டைம்லைன் இருக்கு. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு டாப்ல ஒரு 3 செட்டிங்ஸ் இருக்கு. தென் இதுல ஃபைலை இம்போர்ட் பண்றதுக்கு ஃபைல் மேனேஜர் ஓபன் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்க வீடியோல எதனா ஒண்ணு கிளிக் பண்ணி எடுத்துட்டு வந்து வியூவர்ல இல்ல டைம்லைன்ல எங்க போட்டாலும் ஓகே தான். ஜஸ்ட் நீங்க கொண்டு வந்து போட்ட கிளிப்ல சைலண்ட் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனியா மார்க் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணிடும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இங்க டியூரேஷன் சொல்லிட்டு இருக்கும். இது வந்து கிளிப்போட ஓவரால் டியூரேஷன். அதுக்கு பக்கத்திலே கட் அவுட் பண்ண ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்றது ஷோ பண்ணுது. அதுக்கு பக்கத்துல எத்தனை கட்ஸ் வந்து ஓவராலா மேக் பண்ணிருக்குன்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷோ பண்ணுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த சாஃப்ட்வேரோட சிங்கிள் பர்பஸ் இந்த சைலன்ஸை ரிமூவ் பண்றது மட்டும் தான். பட் இந்த வேலையை இது எவ்வளவு சூப்பரா செய்யுதுன்றது உங்களுக்கு ஜஸ்ட் ஷோ பண்றேன் பாருங்க. இந்த வீடியோ நான் இப்ப ப்ளே பண்றேன், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். நீங்க ப்ளே பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிப் ஆன் எனேபிள் இருக்கான்றதை பாத்துருங்க, இல்லனா சைலன்ஸ் பார்ட்டியும் சேர்த்து ப்ளே ஆகும். இதை எனேபிள் பண்ணிட்டு ப்ளே பண்ணீங்கன்னா எப்படி கட் பண்ணிருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் பாருங்க. இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குன்னு பாத்துக்கோங்க. சென்டர்ல வந்து 0.5 இருக்கு, சைஸ்ல வந்து 1 இருக்கு. சோ இந்த 4th கீ ஃப்ரேம்னும் நீங்க அதையே செட் பண்ணுங்க. 0.5 சைஸ்ல 1. ஓகே, இப்போ நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. ஜூம் அவுட் ஆகுது. எவ்வளவு நேரத்துக்கு நீங்க கேப் விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அங்கேயே நிக்கும். அப்புறம் திரும்பவும் வந்து ஜூம் அவுட் ஆகி அதே பொசிஷனுக்கு போயிடும். गाइस, ஜஸ்ட் இப்போ இந்த ப்ளே ஆன அந்த வீடியோ பாத்தீங்களா, எந்த அளவுக்கு அது அக்யூரேட்டா கட் பண்ணிருக்குன்றத. இது வரைக்கும் DaVinci Resolveல தான் என்னோட ரஃப் கட்ஸ் எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா ரீகட்ல தான் என்னோட ரஃப் கட்ஸ் எல்லாமே இருக்கும். இது என்னோட எடிட்டிங் ப்ராசஸ்ல டைமை ரொம்ப அதிகமாவே சேவ் பண்ண போகுது. அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ரீகட். ஸ்பான்சர்ட்னு சொன்ன உடனே காசு வாங்கிட்டு பேசுறான்றது போல நினைச்சுக்காதீங்க. அவங்க நமக்கு கேஷ் எதுவுமே பே பண்ணல. அவங்களுடைய பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனை நமக்கு ஃப்ரீயா கொடுத்து அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஆனஸ்ட் ரிவ்யூவை வீடியோவா மேக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ இந்த டைம்லைனை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே இது சைலன்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி ரிமூவ் பண்ணிருக்கு. உங்களுக்கு மேனுவலா வேணும்னாலும் உங்களால சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் மேக் பண்றது எல்லாமே டுட்டோரியல் வீடியோ. நான் பேசினதுக்கு அப்புறமா இருக்கிறத நான் ஷோ பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த சைலண்ட் பார்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணனா ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் எதை ஷோ பண்ணுமோ அதை நான் ஷோ பண்ணிக்கலாம். தென் சில டைம்ஸ் நம்ம பேசினதையே ரிப்பீட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி டைம்ல தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத வெர்ஷனை உங்களால ரிமூவ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி. அதோட இதுல ஒரு ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்களால சிங்கிள் கிளிப் மட்டும் இல்ல, உங்ககிட்ட இருக்க ஹவர்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் ஃபுட்டேஜஸையும் போட்டு ஒரே ஒரு கிளிக்ல உங்களால வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஷோ பண்றேன் பாருங்க. உங்ககிட்ட இருக்க வீடியோஸ்ல இதை நான் செலக்ட் பண்ணது, மற்ற எல்லா வீடியோஸுமே நான் இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை எடுத்துட்டு வந்து இப்போ டைம்லைன்ல போடும்போது உங்க கீபோர்ட்ல ஷிஃப்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரே டைம்லைன்ல விழும், இல்லனா வந்து அடுத்தடுத்த டைம்லைன்ல விழுந்துரும். இப்போ ஓவரால் கிளிப்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி போட்டேன். உங்ககிட்ட இருக்க எவ்வளவு பெரிய கிளிப்ஸுமே இதுல நீங்க வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் போட்டுக்கிறதுல 15.27 செகண்ட்ஸ் இருக்கு. இதுல 8 மினிட்ஸ் கட் பண்ணிட்டு ஓவரால் 280 கட்ஸ் வந்து மேக் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. 1 by 1 என்னன்றதை பார்த்துடலாம். இங்க த்ரெஷோல்ட்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ இது ஜூம் பண்ணிக்கலாம். நான் இந்த ஆடியோவை சைலண்டான பிளேஸ்ல ரெக்கார்ட் பண்ணதால சைலன்ஸ் தனியா, நான் பேசுனது தனியா ஈஸியா இது பிரிச்சிடுச்சு. இதே உங்களோட வீடியோல கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸும் இருந்ததுன்னா இந்த த்ரெஷோல்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்ல இருந்து எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து சைலன்ஸையும் இது மார்க் பண்ண ஆரம்பிக்கும் இந்த மாதிரி. நான் இந்த ஆப்பை ஒரு 4-5 வாட்டிக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஆட்டோவே வந்து கரெக்டா கட் பண்ணுது. வேற எதுவுமே மேக்ஸிமம் நீங்க அதிகமா சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதுல மினிமம் டியூரேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் இது வந்து மார்க் பண்ணிருக்கும். இது நீங்க இன்க்ரீஸ் பண்றது மூலமா பெரிய கேப்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு சின்ன கேப்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்டைலை பொறுத்து இந்த மினிமம் டியூரேஷனை சரியான லெவல் நீங்க அட்ஜஸ்ட் பண்றது மூலமா பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். எனக்கு வந்து 0.2ல செட் பண்ணும்போது இதுல ரிசல்ட்ஸ் கரெக்டா இருந்தது. உங்களோட வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை செட் பண்ணிக்கங்க. தென் பேடலிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கட் பண்ண இந்த சைலண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எவ்வளவு கட் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடுல எவ்வளவு கட் பண்ணணும்ன்றதை நீங்க மேனுவலா செட் பண்ண முடியும். வேற எதுவும் நீங்க பெருசா அதில் சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை. ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் போயிடலாம். இங்க போயிட்டு உங்களால ஓவரால் இந்த மொத்த கிளிப்பையுமே வீடியோவா இல்லனா வந்து ஆடியோவா உங்களால எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த ஆப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டைம்லைன் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க யூஸ் பண்ற ஆப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். DaVinciல, ஃபைனல் கட் ப்ரோல, Adobe ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல, ஏன் CapCutல கூட உங்களால பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நான் இப்போ DaVinci Resolve கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துறேன். எந்த இடத்துல இருந்து நீங்க வீடியோ எடுத்தீங்களோ அதே சேம் ஃபோல்டர்ல வந்து இதை சேவ் பண்ணிக்கங்க. சேவ் கொடுத்துறேன். இப்போ ஃபைல் மேனேஜர்ல போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்க இடத்துல ஒரு
XML ஃபைல் இருக்கும். இப்போ உங்களுடைய DaVinci Resolve ஓபன் பண்ணிட்டு இந்த XML ஃபைல் எடுத்து இங்க போட்டோம்னா வந்துரும்ன்றது போல நிறைய யூடியூப் வீடியோஸ்ல பார்த்தேன். ஆனா நான் எடுத்து போடும்போது எனக்கு வர மாட்டேங்குது. என்ன ரீசன்ன்றது எனக்கு தெரியல. பட் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஃபைல்ல போயிட்டு இம்போர்ட்ல டைம்லைன்ல போயிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபைலை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணனா டைம்லைனோட செட்டிங்ஸ் கேக்குது. நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா அங்க மேக் பண்ண அந்த ரஃப் கட்டை இங்க எனக்கு டைம்லைன்ல ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ரீகட்ல பாத்தீங்கன்னா ஓவரால் 280 கட்ஸ் வந்து மேக் பண்ணிருக்கு. இதே வந்து நான் DaVinci Resolve பண்ணா கண்டிப்பா எனக்கு சாலிடா ஒரு half an hourக்கு மேல தேவைப்படும். ஆனா இதுல என்னால ஒரு சிங்கிள் கிளிக்ல என்னால பண்ணிக்க முடியும். ரெகுலரா வீடியோ எடிட்டிங் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த ரஃப் கட் ப்ராசஸ் எவ்வளவு டைம் எடுக்கும்ங்கிறது. அந்த மாதிரி டைம்ல ரீகட்ல போயிட்டு அவங்களோட பாஸ் 1 இங்க முடிச்சிட்டு DaVinci Resolve ஓபன் பண்ணி அடுத்தடுத்த பாஸ் வந்து அவங்க ஈஸியா மூவ் பண்ணிட்டே போயிடலாம். என்னதான் இந்த சாஃப்ட்வேர் அதிகமான டைமை சேவ் பண்ணியிருந்தாலும் தேவையான கிளிப் தேவையில்லாத கிளிப்ன்றதை ரெகக்னைஸ் பண்ணி ரிமூவ் பண்ண முடியாது. இது வெறும் சைலன்ஸை மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். சின்ன சின்ன வேலைகளை நீங்க தான் மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும். இந்த சாஃப்ட்வேரை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கிறதுக்கு 5 ட்ரையல்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 5 ட்ரையல்ஸ்லயுமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம ஃபுல்லி ஃபங்க்ஷனண்டா இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப்பை நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் கொடுத்திருக்கேன். அதுல போய் நீங்க பை பண்றது மூலமா எனக்கு கமிஷன் கிடைக்கும். உங்களுக்கும் 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ பை பண்றவங்க அந்த லிங்க்ல போய் பை பண்ணிக்கங்க.